குட் மார்னிங் வியூவர்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னதுன்னா, பீமா ஜுவல்லர்ஸோட டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நான் கொஞ்ச நாளாக ஜுவல்லரி வாங்கணும் இல்லை கோல்டு காயின் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் 2 வருஷத்துக்கு கோல்டு நல்லா ரைஸ் ஆக போகிறது. ஸோ அதனால் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அப்படி பார்த்தப்போ தான் பீமா பற்றி கேள்விப்பட்டேன். ஸோ அதில் அவங்க இருக்கிற ஸ்கீம்ஸை பற்றியெல்லாம் அந்த ஆன்லைனில் நான் டீட்டெயிலாக பார்த்துட்டுருக்கேன். ஸோ இதுதான் பீமா மை சாய்ஸ்னு 4 ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு கோல்டன் கீ, சம்ருதி. கோல்டன் கீயும் சம்ருதியும் அமௌண்ட் பேஸ்ட், அமௌண்ட் அக்யூமுலேட் ஆகிட்டு இருக்கும். குபேரா கிராம் அக்யூமுலேட் ஆகிட்டு இருக்கும். இது பொதுவாகவே எல்லார்ட்டையும் இருக்கிற அதே ஸ்கீம்ஸ் தான். என்ன வித்தியாசம் இதில் இருக்குதுன்னு மட்டும் சொல்கிறேன் கம்பேர்ட் டு அதர் ஜுவல்லர்ஸ். கோல்டன் கீயில் கம்ப்ளீட் வேல்யூ அட் சார்ஜஸ் வேவ்ட் ஆஃப். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நோ விஏ அண்ட் மேக்கிங் சார்ஜஸ். ஓகே, ஸோ நமக்கு எலிஜிபிள் வெயிட்டுக்குள்ளே நம்ம வாங்கினோன்னா நோ விஏ ஆர் மேக்கிங் சார்ஜஸ். ஸோ இதுதான் பிக்கஸ்ட் பெனிஃபிட். அது 30% இருந்தாலும் சரி, 35% இருந்தாலும் சரி, நம்ம அந்த தங்கத்துக்குள்ள விலை மட்டும்தான் கொடுக்குறோம். ஸோ இதுதான் இந்த கோல்டன் கீழே வெரி குட் அட்வான்டேஜ். ஆனால் இது முழுக்க முழுக்க ஆன்லைன். அப்போ நம்ம வாங்குறதா இருந்தாலும் ஆன்லைனில் தான் வாங்கணும். நம்ம ஆர்டர் பண்ணுறதும் ஆன்லைனில் தான் இருக்கணும். ஸோ இதில் என்ன கலெக்ஷன்ஸ் அவங்க போட்டிருக்காங்களோ அது மட்டும்தான் வாங்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செயின், நெக்லஸ், இயர்ரிங்ஸ், டியானம் ரிங்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த கலெக்ஷன்லேருந்து மட்டும்தான் நமக்கு ஆர்டர் பண்ண முடியும். நல்ல விஷயம் என்னென்னா நோ விஏ சார்ஜஸ். பட் என்ன பிரச்சனைனா நம்ம ஆன்லைன்லேருந்து மட்டும்தான் வாங்க முடியும். அப்போ நம்ம அந்த போட்டு பார்த்து பண்ணுறது நடக்காது இதில். பட் இதில் ரிட்டர்ன் இருக்குது. எனக்கு புரிஞ்ச வரைக்கும் அவள் 7 days ரிட்டர்ன் வச்சுருக்கா. பட் இதுதான் கோல்டன் கீ. நெக்ஸ்ட் சம்ருதியும் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அதே தான். இட்ஸ் அக்யூமுலேட்டட் மணி தான் அக்யூமுலேட் ஆகுது. நம்ம கடையிலையும் வாங்கிக்கலாம், ஷாப்லேயும் ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம். ஆனால் இதில் என்னென்னா அப் டு 20% ஆஃப் தி வேஸ்டேஜ், அதாவது 20% மட்டும்தான் வேவ்ட் ஆஃப். 20க்கு மேலே இருந்துன்னா நம்ம ஃபுல் அமௌண்ட் கொடுக்க வேண்டி வரும். ஸோ இதுதான் சம்ருதியில் இருக்கிறத ஒரு இது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் குபேரா பார்த்தோன்னா, குபேரா கிராம் பேஸ்ட் அக்யூமுலேஷன். கிராம் பேஸ் நம்ம என்னைக்கு பைசா அடைக்கிறோமோ அன்னைக்குள்ள கிராமுக்கு நமக்கு எவ்வளோ அந்த ரூபாய்க்கு கிராம் இருக்கோ அது அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். 12th month அவ்வளோ கிராமுக்கு நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் இங்கே ஒன்லி 50% தான் வேவ் ஆஃப் வேல்யூ அடிஷன். ஸோ 25% வேல்யூ அடிஷன் இருந்தால் 12.5% நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் குபேரா. நான் யூடியூப்லேயும் நிறைய பேர்கிட்ட பார்த்ததும் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறது கிராம் பேஸ் தான் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு இன்னும் நான் போட்ட கேல்குலேஷனில் சம்ருதி, அதாவது வேல்யூ பேஸ்ட் கூட பெட்டராக இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் நம்ம எடுக்கிற ஜுவல்லரி நிறைய விஏ சார்ஜஸ் ஆயிருந்ததுன்னா. சின்ன சார்ஜஸ், சின்ன வளையலோ ஏதோ ஒரு 5%, 6% இருந்தால் கண்டிப்பாக குபேரா தான் பெட்டர். பட் நம்ம இப்போ ஒரு நல்ல நெக்லஸ் வாங்குகிறோம், அது 20-22% வேஸ்டேஜாக இருந்ததுன்னா, விஏ சார்ஜஸ் ஆயிருந்ததுன்னா எனக்கு இன்னும் சம்ருதி தான் பெட்டருங்கிற மாதிரி தோன்றுறது. அதனால நான் சம்ருதி தான் ஆப்ட் பண்ண போகிறேன். பட் உங்களுக்கு என்ன ஒப்பீனியனோ, உங்கள் கேல்குலேஷன் என்ன இருந்ததுன்னா அதுவும் சொல்லுங்கள். அதே மாதிரி பீமா இல்லாமல் வேறு எதையும் ஜுவல்லர்ஸ்ட்ட நல்ல ஸ்கீம் இருந்ததுன்னா அதை பற்றியும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதையும் நான் பார்த்துட்டு இப்போ நான் பீமா போனோமா வேறு இது போனோமாங்கிறது நான் டிசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு டைம் நான் ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு போகிறதோ இல்லை ஒரு ஸ்கீமுக்கு என்ரோல் பண்ணுறதோ. அதனால் நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அதை கீழே கமெண்ட்டில் போடுங்க. அது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதில் நான் சொல்ல விரும்பினது. உங்களோட ஒப்பீனியன்ஸும் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு டிசிஷன் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.